Hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டென்சிட்டி. இது வந்து பார்ட் 3 வீடியோ ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 டேர்ம் 1 மெஷர்மெண்ட். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கான வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். தென் மெஷரிங் த லார்ஜர் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்தோன்னா இந்த லெசன் வந்து நமக்கு ஓவர் ஆகிடும். ஸோ டோட்டலி தெர் ஆர் 3 பார்ட்ஸ் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் தே ஆர் டாக்கிங் அபவுட் டென்சிட்டி. டென்சிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா take water in a beaker and drop an iron ball and a cork inside the water. What do you observe? ஒரு அயன் பாலையும் ஒரு கார்க்கையும் போட்டோன்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? கார்க் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, அயன் பால் கீழே சிங்க் ஆகிடுச்சு. வை? பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட் சிங்க் இன் வாட்டர் அண்ட் லைட்டர் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் இன் வாட்டர், தென் வை டஸ் அ மெட்டல் காயின் சிங்க்ஸ் இன் வாட்டர் whereas much heavier wooden logs floats? This question can be answered if we understand the concept of density. ஸோ நம்மளோட கொஷனுக்கான ஆன்சர் வந்து இது வெயிட்டாக இருக்குது அதனால் கீழே இறங்குச்சு, இது வந்து தக்கையாக இருக்குது அதனால் இது ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா சேம் திங் தேர் ஆஸ்கிங். ஒரு மெட்டல் காயின் வந்து என்ன ஆகிடுது? உள்ளே போயிடுது. அப்போ ஆனால் பெரிய ஒரு ஹெவியான ஒரு மரத்துண்டு பார்த்தீங்கன்னா மேலே மிதங்குது. அப்போ மெட்டல் காயினை விட அது வெயிட் கம்மியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் ஃபர்ஸ்ட் நோ அபவுட் த ஃபுல் டீடைல் ஆஃப் வாட் இஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ ஹியர் தே ஆர் கிவிங் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி 4, தட் இஸ் ஐ ஹேட் டோல்ட் யூ தட் டென்சிட்டி ஃப்ளோட் ஆகுது இல்லையா, அதை வந்து அந்த ஆக்டிவிட்டி தான். வி கேன் அப்சர்வ் தட் உட்டன் பிளாக் ஆக்குபைஸ் மோர் வால்யூம். ஓகேவா? இது வந்து நிறைய வால்யூம் என்ன பண்ணுது, அதை வந்து எடுத்துக்குது. ஓகேவா? வால்யூம்னும் போதே நமக்கு என்ன தெரியும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம்னு நம்ம எதை சொல்கிறோம்? எவ்வளோ ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது மோர் வால்யூமை வந்து உட்டன் பிளாக் வந்து என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே அயன் பால் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணுது. ஸோ வி கேன் அப்சர்வ் தட் உட்டன் பிளாக் இஸ் லைட்டர் தேன் த அயன் பிளாக் ஆர் சேம் சைஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தாலும் ஒன்று வெயிட்டாக இருக்குது, அதனால ஒன்று கீழே விழுந்துருச்சு. லைட்னஸ் ஆர் ஹெவினஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் த பாடி இஸ் டியூ டு டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அது வந்து வெயிட்டாக இருக்கிறதோ இல்லை தக்கையாக இருக்கிறதோ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இஃப் மோர் மாஸ் இஸ் packed into some volume, it is greater density. So the iron block will have more mass than the wooden block of the same size. ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த அயன் பிளாக்காக இருக்கட்டும் இந்த உடன் பிளாக்காக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணாலுமே எப்போ ஒரு இந்த ஆக்குபை பண்ணுற அந்த ஸ்பேஸ் கூட ஒரு வெயிட்டும் சேருதோ, அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வால்யூம் சேருதோ கண்டிப்பாக அங்கே அதோட டென்சிட்டி வந்து ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டென்சிட்டி ஹையராக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வை திஸ் அயன் பால் சிங்க் அண்ட் திஸ் கார்க் இஸ் ஃப்ளோட்டிங். தென் டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதோட வெயிட், அதோட மாஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூனிட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 m power 3. So it contained the unit volume of 1 m power 3. If the mass of the substance is m and volume வந்து v இருந்துச்சுன்னா density is equal to mass by volume, that is d is equal to m by v. இதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா kg divided by m power 3. இதோட CGS அதாவது சென்டிகிரேட் கிராம் செகண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கிராம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி இன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், எவ்வளோ இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒரு டென்சிட்டி எப்படி மாறுதுன்றது. ஸோ த மெட்டீரியல் வித் மோர் டென்சிட்டி கேன் கால்டு டென்சர் அண்ட் த மெட்டீரியல் வித் லெஸ் டென்சிட்டி இஸ் கால்ட் ரேரர். ஸோ இப்போ ரேரர் அப்படின்னா வந்து லெஸ் டென்சிட்டின்னு அர்த்தம், அதோட அது வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து டென்சர் அப்படின்னா அதோட வெயிட், அதோட அடர்த்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ த டென்சிட்டி ஆஃப் த சம் வைட்லி யூஸ்டு மெட்டீரியல் வந்து லிஸ்ட் அவுட்டட் இன் த டேப்லர் காலம். Here they had given some
நேச்சர் கேஸு லிக்விடு சாலிடு அதோட மெட்டீரியல்ஸ் படி பார்த்தோன்னா கேஸ்க்கு ஏரு, லிக்விடுக்கு கெரோசின், வாட்டர், மெர்க்குரி, சாலிடுக்கு வுட்டு, அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. ஸோ அதோட டென்சிட்டி எல்லாம் பார்த்தோன்னா ஏருக்கு 1.2 டென்சிட்டி, அதாவது அடர்த்தி, வெயிட்டு, மாசு. அதே லிக்விடுக்கு பார்த்தோன்னா கெரோசினுக்கு 800, வாட்டருக்கு 1000, மெர்க்குரிக்கு 13,600, வுட்டுக்கு பார்த்தீங்கன்னா 770, அலுமினியம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2700. தென் நெக்ஸ்ட் அயனுக்கு பார்த்தீங்கன்னா 7800, காப்பருக்கு வந்து 8900, சில்வருக்கு 10,500, கோல்டுக்கு வந்து 19,300. ஸோ அப்போ சாலிட்லேயே ரொம்ப அதிகமான டென்சிட்டி இருக்கிறது கோல்டு, லிக்விடில் அதிகமான டென்சிட்டி இருக்கிறது மெர்க்குரி, ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெரோசின் லிக்விடில், தென் நெக்ஸ்ட்டு சாலிடில் வுட்டு. ஸோ இதுக்கு வந்து கம்மியான டென்சிட்டிஸ் இருக்குது, அதாவது ரேரர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ், டென்சிட்டி அண்ட் வால்யூம் ஆர் ரெப்ரசன்டேட்டட் இன் த ஃபாலோயிங் டென்சிட்டி ட்ரையாங்கிள். இது நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே பார்த்துருப்போம், பார்ட் 1 வீடியோலேயே இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதை வச்சு நம்ம அழகாக சொல்லலாம் என்னென்னு, மாஸ் டிவைடட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி, density into volume is equal to mass, mass divided by density is equal to volume அப்படின்னு நம்ம அதை மாற்றி சொல்லலாம். Here they had given one sum, a solid cylinder of mass 280 kilogram has the volume of 4 m power 3, find the density of the cylinder. ஸோ அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, மாஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு டென்சிட்டி கிடச்சிரும், ஏன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இப்போ 280 டிவைடட் பை 4 அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் 70. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கேஜி எம் பார் 3. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அ பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அயன் அண்ட் இட் ஹேஸ் த வால்யூம் ஆஃப் 125 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அப்போ அதோட வால்யூம் வந்து 125. Find its mass if the density of the iron is 7.8. ஸோ அப்போ டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க, மாஸும் கொடுத்துட்டு, வால்யூமும் கொடுத்துட்டாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு என்ன இருக்குது 125, நெக்ஸ்ட் டென்சிட்டி 7.8, ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 975 grams, அதான் அதோட மாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா they had given one, do you know water has more density than oil like cooking oil and castor oil. Although this oil appears to be denser than water, density of castor oil வந்து 961 kg m power 3 தான். If we put 1 drop of water in oil, water drop sinks, but if we put 1 drop of oil in the water, oil floats and forms a layer on the water surface. ஓகேவா? ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருப்போம் கெரோசினுக்கு 800, வாட்டருக்கு 1000, அப்போ அதிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸ்பியர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் வந்து 3000 kg கொடுத்துருக்காங்க, அதோட டென்சிட்டி 8900 கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி, மாஸ்க்கு 3000 டிவைடட் பை 8900. ஸோ அதை நம்ம இந்த ஜீரோஸ் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 30 டிவைடட் பை 89, அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get in a decimal point 0.34 meter cube. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் ரெண்டுமே வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலி வி யூஸ் சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கிலோமீட்டர் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாதிரியான யூனிட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து ஸ்டாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு பார்த்தீங்கன்னா we all know that the earth revolves around the sun in a elliptical orbit. ஸோ அது வந்து ஒரு எர்த்தை வந்து எலிப்டிக்கல் இதில் வந்து பாத்தில் வந்து சுற்றி வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் வேரிஸ் எவ்ரி டே. அது ஒரு டைரக்ஷன்லையும் வரும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா when the earth is in its perihelion. ஸோ ப்ரீஹீலியான் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா this position between the distance between the earth and the sun in a short. பக்கத்தில் இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் டிஸ்டன்ஸாக வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் எப்போ இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரீஹீலியான் பொசிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
எர்த் அண்ட் த சன் இஸ் அபவுட் 147.1 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது இங்கே கொடுத்துருக்காங்க. எர்த்துக்கிட்ட பக்கத்தில் வரும்போது அது ப்ரீஹீலியான், அதே கொஞ்சம் இது பண்ணுச்சுன்னா அது அப்ஹீலியான். ஸோ ப்ரீஹீலியானோட இது பார்த்தோம், கிலோமீட்டர் பார்த்தோன்னா 147 அதாவது 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அதே வந்து அப்ஹீலியானுக்கு 152.1 மில்லியன் கிலோமீட்டர். The earth and the sun is about 147.1 million kilometer. When the earth, அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. The position where the distance of the earth and sun is largest. ரொம்ப தூரமாக இருக்கிறதோட கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் போது இருக்க கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது கிலோமீட்டர், இது வந்து ரொம்ப தூரமாக இருக்க கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the average distance is taken as 1 astronomical unit. ஸோ இதோட ரெண்டுத்தோட சேர்த்து ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு 1 astronomical யூனிட்டாக நமக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நெப்டியூன் பார்த்தீங்கன்னா 30 astronomical unit ஃப்ரம் த சன் கிட்ட இருந்து 30 astronomical unit இருக்கு நெப்டியூன். ஸோ இட் இஸ் 30 times farther than the எர்த்தை விட 30 மடங்கு தூரமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எர்த்து கூட தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு astronomical யூனிட். அப்போ 30 astronomical யூனிட்னா எர்த்து எப்படி சன்னோட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கோ ஒன் astronomical யூனிட்ல, அதே மாதிரி 30 astronomical யூனிட் வந்து அது நெப்டியூன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே 1 astronomical யூனிட் வந்து எப்படி வந்து ஆவரேஜ் இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 astronomical யூனிட் இஸ் ஈக்குவல் டு அந்த பெரிஹீலியன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட நியர்பை, அதாவது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ தட் இஸ் 149.6 into 10 power 6 கிலோமீட்டர். இதை வந்து நம்ம 1.496 into 10 power 11 மீட்டர்னு இப்படி எழுதலாம். ஸோ இதில் எது கேட்டிருந்தாலுமே வந்து 1 astronomical யூனிட். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் இயர். இது வந்து நியரஸ்ட் டு ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ப்ராக்சிமா சென்ச்சுரி. ஓகே, ஸோ it is the distance of 268,770 astronomical unit. We can note here that using astronomical unit for measuring distance of star could be unwidely. Therefore, astronomers use a special unit called light year. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால சில இது வந்து என்ன பண்ணாங்கன்னா லைட் இயர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து astronomers யூஸ் பண்ணாங்க. இது வந்து மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் டீப் ஸ்பேஸ். We have learned that speed of a light in Vacum பார்த்தீங்கன்னா 3 into 10 power 8 m/s. ஓகேவா, இதுதான் வந்து லைட் ஆஃப் வேக்கமோட பவர். ஸோ இதுதான் வந்து மீன் தட் லைட் டிராவல்ஸ் இன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 into 10 power 8 1 minute 1 செகண்டுக்கு. ஸோ இன் a நான் லீப் இயர், அதாவது 365 டேஸில் each day has 24 hours. ஓகேவா, ஸோ 24 hours and 60 minutes and of is 60 seconds. ஸோ அப்போ ஒரு வருஷம், ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், இதில் அதையும் கேல்குலேட் பண்ணால் 3.153 into 10 power 7 seconds கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ light travels at a distance of 3 into 10 power 8 meter in 1 second. The distance traveled by the light in 1 year is equal to 3 into 10 power 8 into 3.15 3 into 10 power 7. So that is equal to 9.46 into 10 power 15. அப்போ வந்து light year is equal to 9.46 into 10 power 15 meter. இதுதான் வந்து 1 light yearனு சொல்றாங்க. ஓகே, so 1 light year is defined in the distance traveled by the light of the vacuum during the period of 1 year. அந்த லைட் போய் ரீச் ஆக எடுத்துக்கிற அந்த 1 year தான் வந்து 1 light yearனு சொல்றோம். So in term of light year, Proxima Centauri is at 4.22 light year from the earth and the solar system. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இது 4.22 இருக்குன்னு சொல்றாங்க. So earth is located about 25,000 light years away from the galactic சென்டர்லேருந்து எர்த் பார்த்தீங்கன்னா 25,000 light years வந்து அவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் சயின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்டோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான டாபிக்ஸை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.